அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபஅத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஜனாசா தொழுகை ஒருவர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையில் ஒன்று அவருக்காக ஜனாசா தொழுவது. முதலாவது அவரை குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, அவருக்காக தொழுவது, அவரை அடக்கம் செய்வது. 4 கடமைகள். இது ஃபர்து கிஃபாயா. கொஞ்சம் பேராக சேர்ந்து இந்த கடமைகளை செய்துவிட்டால் எல்லோருக்கும் அந்த கடமை நீங்கிவிடும். எல்லோர் மீதும் கடமை, கொஞ்சம் பேராக செய்துவிட்டால் எல்லோருக்கும் அந்த கடமை நீங்கிவிடும். இந்த ஜனாசா தொழுகை விஷயத்தில் சில இடங்களில் ஆலிம்கள் கூட சொல்லுவார்கள், உங்களுடைய குடும்பத்தில் யாராவது இருந்தால் வந்து தொழுவிங்க என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த குடும்பத்திലേക്ക് தொலைவிக்க வாரவர்கள் இதற்கு முன்னாடி எவ்விதமான இமாமத்தும் அவர் செய்ததில்லை, மார்க்க அறிவு போதிய அறிவு இல்லை, போதிய அளவு இல்லை. அதே போன்று அந்த தொழுகையுடைய ஷரத்து, ஃபர்து, சுன்னாக்கள் அவைகள் சரியான முறையில் தெரியலை, உச்சரிப்புகள் சரியான முறையில் இல்லை, அல்லாஹ் என்று சொல்லை கூட வல்லினமாக சொல்வது மெல்லினமாக சொல்வது கூட தெரியாது, அவுது பிஸ்மில் கூட சரியாக மொழிய தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா சரியாக ஓத தெரியாது, அத்தஹியாத்தில் ஓதப்படக்கூடிய சலவாத்து சரியாக தெரியாது, அந்த மையத்துக்காக கொஞ்சம் நீளமாக பிரார்த்தனைகள் செய்ய தெரியாது. இப்படியான நிலையில் என்னுடைய சகோதரன், என்னுடைய மகன், என்னுடைய தாய், என்னுடைய தகப்பன் என்று சொல்லி சிலர் முன் வருகிறார்கள். அந்த தொழுவிக்க முன் வருகிறார்கள். அந்த தொழுவிக்க முன் வருபவர்களில் உலகளாக ரீதியான கலைகளை கற்றவர்களும் இருக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு அமைப்பு ரீதியான மார்க்க விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு கௌரவத்துக்காக முன்னுக்கு நின்று தொழுவிக்க வருகிறார்கள். இப்போ மையத்து தொழுகையை பொறுத்த வரையில் சத்தமிட்டு ஓதுவதில்லை. என்ன ஓதுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. 4 தக்பீர்கள் சொன்னால் போதுமானது. எனவே அதில் சரியான ஒரு ஹுஷூஹுலு பக்தி, இறை பக்தி ஒன்று இல்லை. அந்த மௌத்தாயினருக்காக செய்யப்படக்கூடிய கடைசி ஒரு பிரார்த்தனை தான் தொழுகை. அப்போ அந்த தொழுகையில் கௌரவத்துக்காக, ஒரு ஈகோவுக்கு, நான் தொழுவிச்ச பேருக்காக வந்து தொழுவிப்பது என்பது கூடாது. முதல்ல அதுக்கு நான் தகுதியாக இருக்கணும், அந்த அறிவு எனக்கு முழுமையாக இருக்கணும், தான் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். எனவே இப்படியான குறை நிறைகள் இருந்தாலும், இந்த குறை நிறைகளில் சரி கண்டாலும் யார் தொழுவிக்கலாம் என்ற ஒரு நிலைமை மார்க்கத்தில் இருக்கின்றது. எனவே இந்த ஆய்விலே அல்-ஹக்கு பிஸ் ஸலாத்தி அலல் மையத்தி இமாமுல் மஸ்ஜித், ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில் அந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்கு மிக பொருத்தமானவர் அந்த பள்ளி வாயிலுடைய இமாம் என்று அறிஞர்களுடைய முடிவாக இருக்கின்றது. உண்மையிலே சில பேர் மரணிக்கும் போது வசியத்து செய்வார்கள், நான் மரணித்தால் நீ தான் என்ன தொழுவிக்கணும் என்று சொல்லி வசியத்து செய்வார்கள். அப்படி சொல்லி இருந்தாலும் கூட அந்த வசியத்து சொன்னவரை விட அந்த இமாம் தொழுவிப்பது தான் மிக ஏற்றமானதாக இருக்கின்றது. அந்த இமாம் தொழுவிப்பதற்கான ஒரு சூழல் அங்கே உருவாகவில்லை, அவரால் அன்று முடியாமல் போய்விட்டது, அல்லது அந்த இடத்தில் அவர் இல்லை என்றிருந்தால் அதற்கு பிறகு வசியத்து செய்தவர் அதுக்குரியவராக இருந்தால், தொழுவிப்பதற்கு தகுதி உள்ளவர்களாக இருந்தால் அவர் அதை தொழுவிக்கிறது பிரச்சனை கிடையாது. இது சம்பந்தமாக முஸ்லிமிலே 673வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கலாம். ஹசன் இபின் அலி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன், ஃபாத்திமாவுடைய மகன் மரணிக்கிறார்கள். அவர்கள் மரணித்த அந்த நேரத்திலே அங்கே ஹுசைன் ரலியல்லாஹுடைய சகோதரன் அங்கே இருக்கிறார்கள். இருந்தும் கூட அந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்கு முன் வரவில்லை. அந்த இடத்தில் நிறைய சஹாபாக்களும் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட சயீத் இப்னு ஆஸ் என்பவரை முன்னுக்காக்கினார்கள். உண்மையிலே ஒரு தன்னுடைய சகோதரன் அந்த ஜனாசாவுடைய மிக நெருக்கமான குடும்பத்தினர் தான் தொழுவிப்பது சுன்னத்தாக இருந்திருந்தால் அந்த இடத்தை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விட்டிருக்க மாட்டார்கள், அதனை செய்திருப்பார்கள். இருந்தாலும் கூட தன்னுடைய சகோதரனை தொழுவிப்பதற்காக ஏனைய ஒரு நபித்தோழரை அங்கே முற்படுத்தியிருக்கிறார்கள்.
அப்போ பொதுவான ஒரு சட்டத்தை நாங்கள் விளங்கிக்கணும் என்னன்னு சொன்னால், ஜனாசா தொழுகை தொழுவிப்பதற்கு மிக ஏற்றமானவர் சுல்தான், அந்த ஊருடைய தலைவர், அரசர், அவர்தான். அப்போ தலைவர் என்று வரும்பொழுது அந்த இமாமை நாங்கள் சொல்லலாம். மார்க்க ரீதியான தலைவர் அவர்தான். நிர்வாக ரீதியான அரசியல் ரீதியான பல தலைவர் இருந்தாலும் மார்க்கம் என்று வரக்கூடிய மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் அந்த ஊருக்கு யார் தலைவரோ அவர் தொழுவிப்பர் ஏற்றமானது. அப்படி அவருக்கு வர முடியவில்லை என்றிருந்தால், அவர் அதை கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது ஃபல் காதி, அங்கே தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதியாக யார் இருப்பாரோ அவர் செய்வார். இப்போ நம்ம நாட்டிலெல்லாம் இப்படி இல்லை, ஒரு தலைவரும் இல்லை, காதியும் இல்லை. அப்போ குறைஞ்சபட்சம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்முடைய இமாமை முற்படுத்தலாம். அப்போ மூன்றாவது அந்த காதிக்கு வர முடியலைன்னு சொன்னால் இமாமுல் ஹை, அந்த பகுதியில் இருக்கின்ற இமாம், அந்த தெருவிலே அந்த வீதியிலே இருக்கின்ற அந்த இமாம் அந்த தொழுகையை நடத்துவார். அவர்தான் அதுக்கு பொருத்தமானது. அதற்கும் வழி இல்லை என்று இருந்தால்தான் நான்காவது முறைதான் அந்த வழி, அந்த மையத்துக்கு பொறுப்பானவருக்கு தொழுவிக்கலாம். இந்த படித்தரத்தில் தான் ஜனாசா தொழுகையை தொழுவிக்க வரக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது. தங்களுடைய ஒரு ஜனாசா தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்டுவிட்டால் அந்த ஜனாசாவை யார் தொழுவிக்கலாம்னு சொன்னால், அந்த ஜனாசாவை தொழுவிப்பதற்கு அந்த குடும்பத்துக்கு உரிமை இருக்கின்றது, அனுமதி இருக்கின்றது. ஆனால் அதற்கான தகுதி அவர்கிட்ட இருக்கணும். அவர் இதுவரைக்கும் இமாமத் செஞ்சதில்லை, சரியான மார்க்க அறிவில்லை, சரியான அந்த ஜனாசாவுடைய சட்டத்திட்டங்கள் தெரியாமல் போய் முன்னுக்கு நின்று ஒட்டுமொத்த அனைவருடைய தொழுகையும் பாலாக்கக்கூடிய சூழலை அங்கு உருவாக்கக்கூடாது. ஜனாசா தொழுகை என்பது அமைதியாக, பக்தியோடு, கவலையோடு, என்னையும் இவ்வாறு ஒரு நாள் தொழுவிப்பார்கள் என்ற சிந்தனையோடு அந்த ஜனாசாவுக்கு பிரார்த்தனை என்பதை விளங்கி, மூணாவது தக்பீருக்கு பின்னாடி அதிகமாக அந்த ஜனாசாவுக்காக துவா செய்யக்கூடிய சூழல், அந்த சுன்னத்தான துவாக்களை பாடமிட்டவர்களாக இருக்கணும். எனவே வெறுமனே நான் என்னுடைய தாயா, என்னுடைய தகப்பன், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளை என்று நாங்கள் முன்னுக்கு வந்து நிற்கிறதை விட அதுக்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருக்கணும். எனவே இந்த விஷயத்திலே நாங்கள் கவனம் எடுக்கணும். நமது பகுதிகளில் நாம் பார்க்கும் பொழுது மிக சீக்கிரம் தொழுவிக்கிறார்கள், துவா கூட ஓத முடியலை, அல்லாஹ்வுடைய சொல்லை சரியாக உச்சரிக்கிறார்கள் இல்லை. அப்போ ஒரு ஹுஷூஹுல் இல்லாத ஒரு நிலைமையிலே இருக்கின்றது. எனவே இந்த விஷயத்தை நாங்கள் பேண வேண்டும். ஜனாசா தொழுகை என்பது மிக முக்கியமான மூணாவது கடமை அந்த ஜனாசாவுக்கு, அதை முறையாக செய்யணும். இது சம்பந்தமாக மஜ்முல் ஃபத்தாவாவிலே 13வது பாகத்தில் 137வது பக்கத்திலையும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே ஜனாசா தொழுகை தொழுவிப்பது ஏற்றம். அந்த இமாம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு தொழுவிப்பதற்கு அனுமதி இருக்கின்றது, ஆனால் அதற்குரியவராக அவர் இருக்கணும். இல்லாத பட்சத்தில் அவர் தவிர்ந்து கொண்டு இமாமுக்கு முன்னுரிமை கொடுத்து அழகான முறையில் தொழுவித்து, அழகான முறை அந்த தொழுகைக்கு பின்னாடி ஒரு துவா தேவையில்லை, ஜனாசா தொழுகை பிறகு ஓத வேண்டிய துவா தேவையில்லை, அந்த கூட்டு துவா தேவையில்லை. மூணாவது தக்பீருக்கு பிறகு மூணாவது தக்பீரோட அந்த ஜனாசாவுக்கு தொழுகையில் நாங்கள் செய்கிறோமே, அதுதான் மிக ஏற்றமானது. அல்லாஹ்வுடைய முனாஜாத்தோடு அவர்களுக்கு செய்யக்கூடிய துவா மிக ஏற்றமானதாக இருக்கின்றது. அல்லாஹு ஆலம் இந்த விஷயத்தை கடைபிடிக்குமாறு எல்லோரையும் கேட்டுக்கொள்கின்றேன்.